சுதாவும் அவள் கணவனும் சுகவீனமாய் இருக்கும் தங்களுடைய குடும்ப நண்பர் ஒருவருக்கு இரத்தம் தேவைப்படுகிறது என்பதை குறித்து பேசிக் கொண்டிருந்தார்கள். இவர்கள் பேசியதை கேட்டுக்கொண்டிருந்த 4 வயது சிறுமி ஜூலி உடனே தன் தாயிடத்தில் எதற்காக இப்படி இரத்தம் கொடுக்க வேண்டும், இதை எப்படி செய்வார்கள் என்று சிறுமி கேட்டதற்கு தாய் முக்கியமான வேலையில் இருந்த காரணத்தால் மற்றும் ஒரு நேரம் உனக்கு நான் விவரமாக சொல்லுகிறேன் என்று கூறி தன்னுடைய வேலையில் கவனம் செலுத்த ஆரம்பித்து விட்டாள். இந்த உரையாடலை குறித்து சுதா மறந்துவிட்டாள். நாட்கள் சில உருண்டோடின. ஒரு நாள் மீண்டும் சுதாவின் மகள் ஜூலி தன்னுடைய தாயினிடத்தில் வந்து, அம்மா, நான் முடிவு செய்து விட்டேன். உங்களுக்கு எப்பொழுதாவது இரத்தம் தேவை என்றால் என்னுடைய எல்லா இரத்தத்தையும் உங்களுக்கு நான் கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறேன் என்று கூறினாள். உடனே சுதா தன்னுடைய மகளுக்கு, யாருக்கு இரத்தம் வேண்டும் என்றாலும் ஒருவருடைய உடலில் இருந்து எல்லா இரத்தத்தையும் எடுக்க மாட்டார்கள், ஒரு குறிப்பிட்ட அளவு மட்டுமே எடுத்துக் கொடுப்பார்கள் என்று விவரமாக கூறினாள். இதை கேட்ட சிறுமி உற்சாகத்துடன் குதித்துக் கொண்டு மீண்டும் விளையாடச் சென்றாள். ஆம், இப்பொழுது நாம் யாருக்காவது இரத்தம் கொடுக்க வேண்டுமென்றால் ஒரு அளவுதான் கொடுக்கிறோம். ஆனால் இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களை நீக்குவதற்காக தனது உடலில் உள்ள கடைசி சொட்டு இரத்தம் வரைக்கும் நமக்காக கொடுத்தார். இரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை என்பதுதான் கடவுளுடைய மாற்றப்பட முடியாத தீர்மானம். பாவிகளான நமக்கு ஒரு பரிசுத்தரின் இரத்தம் சிந்தப்பட வேண்டும். இயேசு இந்த உலகத்தில் பரிசுத்தமான ஒரு வாழ்வு வாழ்ந்ததால் அவருடைய இரத்தமே நமது பாவங்களை நீக்கும் பரிகாரமாக சிந்தப்பட்டது. எனவேதான் இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது என்று பரிசுத்த வேதாகமத்தில் நாம் வாசிக்கிறோம். இயேசு நமக்காக இரத்தம் சிந்தியது உண்மைதான். ஆனால் இயேசு என் பாவத்திற்காகவும் இரத்தம் சிந்தினார் என்று தனிப்பட்ட விதத்தில் நாம் நம்புகிறோமா என்பதுதான் கேள்வி. இதுவரை இதை நீங்கள் நம்பவில்லை என்றால் இந்த உண்மையை நீங்கள் நம்பும் பொழுது கடவுள் உங்களுக்கு நித்தியமான ஒரு வாழ்க்கையை கொடுக்கிறார் என்ற சத்தியத்தை புரிந்து கொள்ளுங்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள்.